தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசுவீராக, ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்நிய பாசையில நிரம்பி ஜெபம் பண்ணுவோமா? ரீகா பாரா சாந்தரபா ரீகாந்தரபா எல்லாரும் ரீகாபா. ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவருடைய கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவர் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையின் அர்த்தங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு பேசுவாராக. நீங்க முதலாவது இயேசு சொல்லுகிற அந்த பகுதி சொல்லுகிறது, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். நம்ம நிறைய வேலையில, நம்ம வாழ்க்கையில வேலையில ஒரு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுவோம். பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சரீர பலவீனம் வந்தா ஜெபம் பண்ணுவோம். நிறைய வேளையில பிசாசு நிறைய காரியங்களை திருடி கொண்டு போவான். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான். திருடன் அவன் திருடுகிறவன். நிறைய வேளையில நம்ம சுகத்தை திருடுவான், பணத்தை திருடுவான், ஆசீர்வாதங்களை திருடுவான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் ரொம்ப திருடுறது எதுன்னா கர்த்தருடைய வசனத்தை திருடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் அவனுக்கு கொடுக்கிற பதங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை மார்க்கு 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து, மார்க்கு 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 13 மத்தேயு 13:19. நல்லா கவனிங்க. இது ராஜ்யத்தின் வசனம். வசனம்னு சொல்லல, ராஜாவுடைய வசனம். அப்படின்னா ஒரு ராஜாவுடைய வசனம் சொல்லப்படுகிறதுன்னா அதுல அதிகாரம் உண்டு. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கிற போது பொல்லாங்கான் வந்து, வேதம் அவனுக்கு ஒரு பேரை கொடுக்குது பாருங்க, பொல்லாங்கான். அல்லேலூயா. பிசாசுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பேரு பொல்லாங்கான். அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்தில் இருக்கிற கனியை பறிச்சுட்டு போனா அவனுக்கு பேர் திருடன். ஆனா ஒரு ஆள் விதைக்கிற விதையே பிடுங்கிட்டு போறான்னா அவன் பொல்லாங்கான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய ஆண்டவர் சொன்ன வசனங்களை, வாக்குத்தத்தங்களை சத்ரு திருடி கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில
நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை சத்துரு திருடி கொண்டு போகாதபடி ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாக்கிற ஒரு கிருபையை தருவீராக. ஆமா, எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வசனம் அதுதான் வேதம் சொல்லுகிறது, அது ராஜ்யத்தின் வசனம். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 107வது சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, நல்லா கவனிங்க. எந்த ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை அனுப்புவார் தெரியுமா? வசனத்தை அனுப்புவார். அல்லேலூயா. சொல்லுங்க, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இன்னைக்கும் சபையில வந்திருக்கிற தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் வசனத்தை அனுப்புவார். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வசனத்தை அனுப்புவார். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்குகிறார். நீங்க சங்கீதம் 105வது சங்கீதத்தில் யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. ராஜா அவனை ஆள் அனுப்பி விடுதலை ஆக்க சொன்னான். வசனத்தை அனுப்பி ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். வாசிங்க 20வது வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்ன ஆண்டவர். இன்னைக்கு அனுப்புற வசனத்துல வல்லமை உண்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நிறைய வேளையில நம்ம ஆசீர்வதிக்க போக காரணம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனங்களை நம்ம வாழ்க்கையில சத்துரு திருடுகிறத தடை செய்ய விட்டு விடுகிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் வல்லமை எங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக. என் வாழ்க்கையில இருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கூட பிசாசு திருடிட்டு போயிடக்கூடாது, சாத்தான் திருடிட்டு போயிடக்கூடாது, பொல்லாங்கான் திருடி கொண்டு போகக்கூடாது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமே ரீகாபா ராக்கடபா ஜெபம் பண்ணுங்க. ரீகாபா ராக்கந்தோர் ஷிகரபா ஓ ரீகாந்த ரபா ராக்கடபா தீரபா ஓ ரீகாந்த ரபா ராக்கடபா ஓ ரீகாடத ரபா ரஷகரபா ஆமே ரீகாத ரபா ரஷகரபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, ஆமே வாக்குத்தத்தங்களை, ஆமே அல்லேலூயா, திருடுகிற எல்லா வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக. ஆமே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வழியருகே வேதம் அதை இயேசு எப்படி சொல்லுகிறாருன்னா, அந்த ஓமைய பறவைகள் பச்சித்து போட்டது. நல்லா கவனிங்க. அந்த விதையில ஆமா ஜீவன் இருக்கிறது என்று பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் ஆண்டவர் சபையில ஒரு வசனத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க ஜெப அறையில இருக்கிற போது ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க வீட்டுல இருக்கிறப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு வசனத்தின் மூலம் ஒரு வார்த்தை ஆண்டவர் தருகிறாருன்னு வச்சுக்கோங்க. பிசாசுக்கு தெரியும், இந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னு சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா. ஆனா நிறைய வேளையில என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. சொல்லுங்க, சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆண்டவருடைய வசனத்தின் மேல விசுவாசம் கொள்ளுவதற்கு பதிலாக சந்தேகத்தை கொண்டு வருவான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கிட்ட வந்து சொன்னது போல அவன் சொல்லுவான், ஆமே நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மேல அவிசுவாசத்தை கொண்டு வருவான். இன்னை சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மேல இருக்கிற அவிசுவாசம் மாறுவதாக. ஆமே அவிசுவாசம் மாறுவதாக. ஆமே கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிகிறவங்க கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னா
வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஆமென். கடன் பிரச்சனை இருக்குதுன்னா வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். சமாதானம் இல்லைன்னா யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவர். நம்ம வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை பார்க்கிறப்போ நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க தோன்றாது. விசுவாசிக்காத போது வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் பொல்லாங்கான் அந்த வசனங்களை திருடி கொண்டு போவான். சொல்லுங்க, வசனம் ஒரு பொக்கிஷம். வசனம் தான் என்னுடைய சொத்து. பைபிளை எடுத்து காட்டுங்க. இந்த வசனத்தால், இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமே, கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமே, பைபிளை தூக்கி காட்டி சொல்லுங்க, இந்த வசனம் என்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமா, என்னுடைய வாழ்க்கை வசனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறட்டும். வசனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டதா மாறட்டும். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு திருடி கொண்டு போவான். நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பொழிவார். நம்ம ஏற்றுக்கொள்ளாத போது பிசாசு திருடிட்டு போவான். சொல்லுங்க, ஒவ்வொரு வாரம் எங்க சர்ச்சுக்கு போனாலும் சரி, இங்க இருக்கலாம், இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம், ஊருக்கு போனாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நான் இழந்து போய்விடக்கூடாது. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. காலையில் எழும்பி மன்னா பொறுக்கிறது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா பொறுக்கிறது போல, ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டிய பலனை நான் இந்த வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த வேதத்திலிருந்து தான் நான் பெற்றுக்கொள்ளணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வசனம் தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. ஒரே விதையை தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறார். ஏன் சிலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சிலர் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளுகிற விதம். அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்க வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு இருதயத்தை தருவீராக. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க, விசுவாசிக்கிற இருதயத்தை தருவீராக. அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 13வது வசனத்தை வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிங்க. கற்பாறை வசனத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை வருகிற போது பின்வாங்கி போகிறார்கள். இத மத்தேயு 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தனக்குள்ளே வேறில்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். நல்லா கவனிங்க. வசனத்து நிமித்தம் உபத்திரம் உண்டாகுமா, துன்பம் உண்டாகுமா? நீங்க இன்னும் வாசிங்க. மார்க் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. வசனத்து நிமித்தம் உபத்திரவம், துன்பம். சொல்லுங்க, சொல்லுங்க. வசனத்து நிமித்தம் உபத்திரவம், துன்பம். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்து நிமித்தம்
உபத்திரவம், துன்பம். நிறைய வேளையில வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா உபத்திரம் வரும். கரங்களை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நஷ்டங்கள் வரும், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா கஷ்டங்கள் வரும். கரங்களை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. சர்ச்சில் நம்ம வசனத்தை கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுக்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கு கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். நீங்க பைபிளில் ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு பெரிய வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் சகோதரர்களுக்கு முன்பாக, உன் பெற்றோர்களுக்கு முன்பாக நான் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன். நீ ஒரு சூரியனை போல இருப்பாய், நீ ஒரு ராஜாவை போல இருப்பாய் அப்படின்னு சொல்லி சின்ன வாலிப வயதிலே ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கிறார். சொல்லுங்க, தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு எல்லாருக்குமே பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோசேப்பை விட பெரிய தரிசனம் நமக்கு இருக்குது. அவருடைய பிள்ளை, அவருடைய ராஜ்யம், அவருடைய பரலோக ராஜ்யம், அவருடைய தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சுதந்திரவாளி, ஒரு பெரிய விஷனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசேப்பு வீட்டில் இருக்கிறப்ப அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, மகனே நீ உன் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுகிறார். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு, உன் சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்கல்ல சீகேம்ல, நீ போய் அவர்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றார். ஆனா நீங்க 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். அவனை பச்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். அல்லேலூயா. இப்ப நல்லா பாருங்க, யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. சின்ன வயசுல தான். இன்னைக்கும் நிறைய வேளையில நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு தகுதி இருக்காது, நமக்கு திறமை இருக்காது, நமக்கு அறிவு இருக்காது. ஒன்றுமே இல்லாத காலகட்டங்களில் ஆண்டவர் நம்மை அழைப்பார். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உன்னை பெரியவனாக்குவேன் எல்லாம் சொல்லுவார். நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பா அவனுடைய அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, உங்க சகோதரங்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா, சகோதரர்கள் எல்லாம் அவனை பச்சமாய், வீட்டில் 12 பேர் இருக்கிறாங்க, யோசேப்பை மட்டும் அவங்க யோசேப்பு கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க, ஃபோன் பண்ண மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் மாறி மாறி பேசிக்குவாங்க. யோசேப்பு மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டவன்.
அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும், யோசேப்பை மட்டும் இவங்க தனியா கையில கிடைச்சாங்கன்னா கொன்னு போட்டுருவாங்க, அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது யோசேப்பு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா யோசேப்பு சில வேளையில கீழ்ப்படியலைன்னா அப்பா வீட்டுல சேஃபா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சென்றதுனாலே சகோதரர்கள் அவனை கொலை செய்து படுகொலையில தூக்கி போட்டாங்க. கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணாங்க, கொலை செய்யல, அவனை படுகொலையில தூக்கி போட்டாங்க, அடிமையாக விற்று போடப்பட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்து நிமித்தம் உபத்திரம் வரும். சொல்லுங்க, வசனத்து நிமித்தம் உபத்திரம் வருவது நல்லது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்து நிமித்தம் உபத்திரம் வருகிறது நல்லது. அல்லேலூயா. அடுத்ததாக யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். போத்திபாருடைய மனைவி அவனோடு பாவம் செய்ய அவனை தூண்டுகிறாள். அவன் சம்மதிக்காத உடனே வேதம் சொல்லுகிறது அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. சில வேளைகளில் வசனங்களின் நிமித்தம் உங்களுக்கு பிரச்சனை வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை பின்பற்றுவது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும். ஆனா அந்த வசனம் நீங்கள் வாசித்த சங்கீதம் 105வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது, வசனத்தின் நிமித்தம் வருகிறது உபத்திரவம். எப்படின்னு சொன்னா ப்ரொமோஷனுக்கு நேராக உங்களை கொண்டு போகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸாம், அதெல்லாம் உயர்வுக்கான ஒரு பரீட்சை. அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க? அடுத்த வகுப்புக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு. அந்த பிள்ளை ஒரு வகுப்புல தேறிட்டாங்க, அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ கொரோனா வந்து போராட்டம் வந்து எக்ஸாம் எழுதாம ரொம்ப சந்தோஷமா பாஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்காக ஸ்தோத்திரம். ஆனா நல்லா கவனிங்க, எக்ஸாம் இல்லாம உயர்வு இல்லை. நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது 19வது வசனம், அவருடைய வசனம் அவரை புடமிட்டது என்று சொல்றத ஆங்கில வேதாகமும் எப்படி மொழிபெயர்க்குது தெரியுமா? அவருடைய வசனம் அவனை யோசேப்பை நிரூபித்தது. அப்படின்னா இவன் ராஜா ஆகிறதுக்கு தகுதியானவன் என்று அவருடைய வசனம் அவனை நிரூபித்ததான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வசனம் வந்து நம்மளை நிரூபிக்கணுமா? சோதனை வருது, போராட்டம் வருதுன்னா, உபத்திரம் வந்த உடனே கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. 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 அவனை புடமிட்டது. நீங்க அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்த பகுதியை நீங்க வாசிச்சு பாருங்க. லூக்கா 8வது அதிகாரம் இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. வசனம் எப்படி இருக்கணுமா? உங்க உள்ளத்துல நாட்டப்பட்டதா இருக்கணும். சொல்லுங்க, நாட்டப்பட்டதா இருக்கணும். வாசிங்க. சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கன்னா, இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க?
இதெல்லாம் சாத்தியம். சிலர் யோசிப்பாங்க, பாஸ்டுக்கு வேற வேலையில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் வசனத்தோடு எதிர்த்து நிற்பார்கள். ஆண்டவருடைய வசனத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பார்கள். பைபிள் சொல்ற காரியத்துக்கு எதிர்த்து நிற்பார்கள். அப்படி இல்லை, சாந்தமா வசனம் பைபிள் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னா, வேதம் சொல்கிறது சாந்தமா ஏற்றுக்கொண்டு. வாசிங்க 22, 23 வாசிங்க. திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில தன் சுவாப முகம். இப்ப பாருங்க, நம்ம முகம் இருக்குல்ல, நம்மளால பார்க்க முடியாது. இது இன்னைக்கு நம்மகிட்ட மொபைல் இருக்கு. நிறைய பேரெல்லாம் இந்த ஃப்ரண்ட் வியூவை வச்சுட்டு என்ன செய்வாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம முகம், நம்ம ரொம்ப கேர் பண்ணுறது நம்ம முகம். ஆனால் நம்முடைய முகத்தை நம்ம பார்க்க முடியாது. நம்ம முகத்தை நம்ம எப்படி தான் பார்க்க முடியும்னா, கண்ணாடியில் போய் நின்று தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், என்னுடைய முகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சாயலா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அழகா தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணாடி பக்கத்துல போய் நின்று பார்த்தா பிசாசு போல இருக்கும் நிறைய பேருடைய முகம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைப்போம், நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன், நான் இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறேன், நான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், நான் நல்ல பரிசுத்தமா வாழ்றேன், நான் முன்னாடி இருந்ததை விட நல்லா இருக்கிறேன். ஆனா பைபிளை போய் வாசிக்கிறப்போ பைபிள் சொல்லும், யூ ஆர் நாட் கரெக்ட். நீ சரி கிடையாது. உன் இருதயம் சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, நீ மற்றவங்கிட்ட பழகுற விதம் சரியில்லை அப்படின்னு பைபிள் சொல்லும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பைபிள் கண்ணாடி மாதிரி, மிரர் மாதிரி நம்ம கேரக்டரை காட்டி கொடுக்கும். இது உன்னுடைய கேரக்டர், இது சரியில்லைன்னு காட்டி கொடுக்கும். வசனம் நாட்டப்பட்ட மனுஷன் என்ன செய்வான்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில வேளையில சில மனுஷங்க கிட்ட சில காரியங்கள் செய்ய சொல்லுகிற போது அது ரொம்ப கடினமா இருக்கும். சில காரியங்கள் சீர்திருத்த சொல்லுகிற போது ரொம்ப கடினமா இருக்கும். நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஆண்டவரே உம்முடைய வேதம் எனக்குள்ளே வேர்கொள்ளத்தக்கதா, என்னுடைய இருதயங்களை உடைக்கத்தக்கதா, ஒரு கற்பாறையான இருதயமா இல்ல ஆண்டவரே, எங்க இருதயம் நீர் பிசையத்தக்கதாய், உம்முடைய வசனங்கள் உடைக்கத்தக்கதான, உம்முடைய வசனங்கள் வேர்கொள்ளத்தக்கதான இருதயமா மாத்துக ஆண்டவரே, மாத்துக ஆண்டவரே, மாத்துக ஆண்டவரே. எங்க இருதயம் ஆண்டவரே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. நீர் உடைக்கப்படத்தக்கதா, நீர் எங்களை உடைக்கத்தக்கதா, நீர் உம்முடைய வசனத்தின்படி உருவாக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக, 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 மாற்றுவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பைபிளுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அழணும். என்னால முடியாதுப்பா, ஆனா என்ன மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பைபிளுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழணும். எனக்கிட்ட கோப குணம் இருக்கு ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எனக்கிட்ட நிறைய கசப்புகள் இருக்கு ஆண்டவரே, என்னால நிறைய பேரை மன்னிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம அழுகிற போது நம்முடைய இருதயங்களை
சதையான இருதயங்களை, கல்லான இருதயங்களை ஆண்டவர் சதையாக மாற்றுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்துவர் சொல்லுங்க. ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி செய்வாராக. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பைபிளுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து நான் கல்லு மாதிரி தான் இருப்பேன், என் வாழ்க்கையில ஒன்றும் என்ன மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு போவோமே, ஆனால் ஆண்டவர் விதைக்கிறவருடைய வார்த்தை வெயில் வர்றப்போ அது என்ன ஆகும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, வேர் கொள்ளாதபடியினால் அவைகள் அப்படியே பட்டு போயிட்டு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வசனம் உடைக்கத்தக்கதாய், உங்கள் வசனம் வேர்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் எங்கள் இருதயங்களை மாற்றுவீராக, எங்கள் இருதயங்களை செம்மைப்படுத்துவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டவர் சொல்றார், பிசாசு திருடிட்டு போவான். இரண்டாவது ஒரு மனநிலை நமக்குள்ள எப்படி இருக்குன்னு சொன்னா, என்னதான் வசனம் சொன்னாலும் நான் பிறந்தது முதல் சாகிறது வரை இப்படிதான் இருப்பேன், இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம மாத்திக்கணும். மூன்றாவதாக இங்க ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். நமக்கு தெரியும், ஒரு விதைக்கிறவன் எங்க தான் விதைப்பான். இப்போ நமக்கு தோட்டம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ரப்பர் தோட்டம், வாழை தோட்டம், இல்லைன்னா தென்னந்தோட்டம் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்னா, புல் பிடுங்கி முள்ளை பிடுங்கி எல்லாத்தையும் மாற்றி தான் நம்ம அதில் விதைப்போம். சிலரெல்லாம் திராட்சை செடியை குறித்து இயேசு சொல்லுகிறார், அதை சுத்தம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சில கிளைகளை எல்லாம் நறுக்கி விடுவோம். ஆனால் இங்க ஒரு இருதயத்தை வேதம் சொல்லுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உண்டு. சிலர் சர்ச்சில் வந்தா கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, என்னதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினாலும். சிலர் பைபிள் எல்லாம் வாசிப்பாங்க, ஆனா பேக் மைண்டில் கவலையா ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்த கவலை? கவலைப்படணும்னு வேதம் சொல்லுகிறது. எது? ரட்சிப்பை குறித்த கவலை. நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரலையே, நான் இன்னும் ஆண்டவரோடுக்கு ஒப்ப மாறலையே என்கிற கவலை இருக்கணும். ஆனா உலக கவலை. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமே, கரங்கள் ஆமே, அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வந்தா வசனம் கேட்க தோணாது. சிலர் சிற்றின்பம் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. நேற்றைக்கு சாயங்காலம் பார்த்தா சீரியல் ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் பார்த்தா சினிமா ஓடிட்டு இருக்கும். சிலர் கிரிக்கெட்டுடைய ஞாபகத்திலே இருப்பாங்க, சிலர் ஃபுட்பாலுக்கு ஞாபகத்திலே இருப்பாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? எப்படி வசனத்தை எடுக்கணுமா? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. அதனுடைய அர்த்தம் கவலையே படக்கூடாது அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்களை குறித்து, மனைவியை குறித்து, நம்ம சூழ்நிலைகளை பறித்து கவலைப்படுறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை வாசிங்க. 32வது வசனம், 33வது வசனத்தை வாசிங்க குறிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம பிரையாரிட்டி தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல உலகத்தை வச்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் இடத்துல ஆண்டவர் இருப்பாராக. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தா வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வசனம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுங்க, தேடுங்க. அஞ்ஞானிகள் தேடுறாங்க. எதை தேடுறாங்க? பணத்தை தேடுறாங்க, பொருளை தேடுறாங்க, அதை தேடுறாங்க, இதை தேடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு கடவுளை தேடுங்க, மற்றதை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க. நம்ம மற்ற காரியங்களை குறித்து ஓவரா கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா வசனத்தின் வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. வீட்டில் போகிறதும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுனா வீட்டில் பயங்கர பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த வசனம் அது என்ன செய்யணும்னா அந்த முள்ளு வந்து வேதம் அதை முள்ளுன்னு சொல்லுது. வாசிங்க. இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. பணம் உங்க பிரையாரிட்டியா இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா பயங்கரமா குத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குத்து. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனோ இவைகளை விட்டோடி நீதி, தேவ பக்தி, விசுவாச சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நிறைய பேர் கை கொஞ்சம் உயர மாட்டேங்குது. ஆமே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுகிறத வாசிங்க. தேவனுடைய மனுஷனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீதியையும் உன் வாழ்க்கையில பணத்தை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடு? நீதிக்கு முக்கியத்துவம் கொடு, தேவ பக்திக்கு முக்கியத்துவம் கொடு, விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடு, அன்புக்கு முக்கியத்துவம் கொடு,
பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடு. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ முக்கியத்துவம் கொடுத்தேன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது அவைகள் உன்னை நெருக்கி போடாது. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் ஐஸ்வர்யம். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டு டென்ஷனாகவே இருக்கும், வேலை டென்ஷனாகவே இருக்கும், குடும்ப டென்ஷனாகவே இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், போய் முழங்கால நின்று பைபிள் வாசிங்க. நான் இந்த பைபிளை எப்படி கற்றுக்கொண்டேன் தெரியுமா? நான் பைபிள் காலேஜுக்கு போகிறப்போ வீட்டில் ஏராளமான கடன் பிரச்சனை. யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தடவை காலேஜ் MBA எல்லாம் முடித்து படிக்க போனப்போ அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, நிறைய நேரம் பேசுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டு ஊழியத்துக்கு போனால் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணுறது அப்பாவும் அம்மாவும் நல்லா பேசுவாங்க. பேசிட்டு திடீரென்று வருத்தத்தை சொல்லி அழுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, எல்லாம் செய்வாங்க. எனக்கு கையில் காசு இருக்காது டீ குடிக்க போகிறதுக்கு. அப்போ நான் என்ன செய்வேன்னா, எனக்கு கிளாஸில் எல்லாரும் படிக்கிறப்போ எல்லாரும் டீ குடிக்க 5 மணிக்கு போவாங்க. அந்த 5 மணிக்கு ஒரு வழக்கம் உண்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸு மாறி மாறி டீ குடிச்சிட்டு ஒரு நாள் டீ குடித்தா ஒரு நாளைக்கு ஒருத்தன் செலவு பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க செலவு பண்ணுவாங்க. நான் எனக்கு தெரியும் அந்த டைமு எந்த காசு எனக்கு கையில் கிடையாது. நான் என்ன செய்வேன்னா, கரெக்டாக ஒரு 4:30 கிளம்பி அவன் இவங்ககிட்ட தப்பிச்சு போகிறதுக்காக போய் கிளாஸ் ரூமில் கிளாஸை எல்லாம் அடைச்சிட்டு முழங்காலில் நின்று பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். பைபிள் ரொம்ப தீர்க்கமாக என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பைபிள் வாசிப்பேன் முழங்காலில் நின்று. எனக்கிட்ட அப்போது NIV ஒரு பைபிள், இங்கிலீஷ் பைபிள் கிடச்சிது. அது ஒரு ஸ்டடி பைபிள். நான் அதை கொண்டு வச்சுட்டு மணிக்கணக்காக உட்கார்ந்து தியானம். நான் இறங்கி வர்றப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சமாதானம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிள் என்னுடைய நண்பனை மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகில் எந்த நண்பர்களும் மாறி போயிடுவாங்க, ஆனால் ஒருபோதும் மாறாத நண்பன் யாருன்னா பைபிள். எப்போ வேணாலும் சுமந்து கொண்டு செல்லலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. நிறைய காரியங்களை குறித்து டென்ஷன் அடிக்கிறதுக்கு பதிலாக பைபிளை வாசிங்க. ஆண்டவர் பேசுவார் உங்ககிட்ட, ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் கிருபையினால சொல்ல முடியும், பைபிள் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப பைபிளை வாசிங்க. முழங்கால போய் நின்று வாசிங்க. அது உங்ககிட்ட பேசும். அல்லேலூயா. மனுஷங்க சாபமான வார்த்தைகள் சொல்லுகிற போது இந்த வசனம் உங்களை பார்த்து ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷங்க உங்களை வேதனைப்படுத்துகிற போது இந்த ஆண்டவருடைய வசனம் உங்க காயங்களை ஆற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க வசனத்தை நேசிங்க? வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை நெருக்கிறது எதுன்னு தெரியுமா? ஒன்று கவலை, இன்னொன்று ஐஸ்வர்யம். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை விட, தேவனுடைய ராஜ்யத்தை விட கவலை மேற்கொள்ளவும் விடக்கூடாது, ஐஸ்வர்யம் மேற்கொள்ள விடக்கூடாது.
சிலருக்கு பாருங்க நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா, கை நிறைய சம்பளம் வந்துருச்சுன்னு சொன்னா சர்ச்சையே மறந்துடும், ஜெப நேரம் மறந்துடும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் இல்லாத உறவுகள் எல்லாம் எங்கிருந்தெல்லாமோ அப்படி பறந்து வரும். இந்த என்ன அல்லேலூயா. தீர்மானம் எடுங்க, நான் இந்த வசனத்தை விட எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். 13வது அதிகாரம். கரெக்ட் தானே? அல்லேலூயா. ஆமே, 8வது அதிகாரம். வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நான் முடிச்சிடறேன் சீக்கிரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஒரு வசனம் 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும். சொல்லுங்க, 100ஆக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். நல்லா கவனிங்க. ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அடுத்து ஆண்டவர் அடுத்தும் பேசுவார். அடுத்தும் கீழ்ப்படிச்சீங்கன்னா அடுத்தும் ஆண்டவர் பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பா. நீங்க நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய். அடுத்து அவன் விழுந்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் பேசவே இல்லை. இடையில ஏனோக்கும் நோவாவும் சஞ்சரித்தாங்க. ஆனா அடுத்து ஆண்டவர் தீர்க்கமாய் பேசுற ஒரு நபர் யார் தெரியுமா? ஆபிரகாம். நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிய 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 வேதம் சொல்லுகிறது, உள்ளவனவனுக்கோ ஆண்டவர் பரிபூர்ணமா கொடுப்பார், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் பேச மாட்டார். ஒரு நாள் பேசுவார், 2 நாள் பேசுவார். கீழ்ப்படியலையா ஆண்டவர் சைலண்ட் ஆயிடுவார். ஏன் நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நம்ம எல்லாம் கஷ்ட காலத்தில் ஆண்டவர் பேசணும்னு நினைப்போம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் கூட பேசணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு கூட. ஆண்டவர் சொல்லத பாரு. எப்பா நம்ம எல்லாம் கேட்போம், ஏன் ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு? பாஸ்டர்கிட்ட தான் பேசுவாரா? இல்லை ஏதாவது ஒரு விசுவாசி தரிசனம் பார்த்து அவங்ககிட்ட தான் பேசுவாரா? இல்லை இல்லை, ஆண்டவர் நம்ம எல்லார்கிட்டையும் பேச விரும்புகிறார். ஆனால்
நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் கீழ்ப்படியாத போது, சில வேளையில் ஒரு வசனம் ஒரு தடவை கீழ்ப்படுகிறோம், 2 தடவை கீழ்ப்படுகிறோம், 3 தடவை கீழ்ப்படுகிறோம், அது கனி கொடுக்கும். பிற்காலத்தில் அந்த கனி மரமா மாறுமா தெரியுமா? விதையா இருக்கிறவ யாருக்கும் தெரியாது. மரமா ஆயிடுச்சுன்னு சொன்னா அது உங்க வாழ்க்கையின் அனுபவமா மாறிடும். அந்த கனியை பார்த்து மற்றவங்களும் அதுல இருந்து கனியை பறிச்சுட்டு போவாங்க. நீங்க உங்க வாழ்க்கையை மற்றவங்களுக்கு பிரசங்கமா மாறும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை அப்படி மாற்றுங்க, ஆண்டவரே அப்படி மாற்றுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு பிரசங்கமா மாத்துங்க, ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அன்புங்கிறது ஒரு விதை தான், ஆண்டவரே எங்களுக்குள்ள போய் அது வளர்ந்து, ஆண்டவரே எங்களை 30, 60, 100, 100 பேர், 60 பேர், 60 மடங்கு அது பெருகி 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 எங்க வாழ்க்கை அப்படி மாறட்டும், ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனங்களுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்களுக்கு அதான் வேதம் அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறது பாருங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. மத்தேயு 13வது அதிகாரம், நல்ல நிலத்தில். லூக்கா 8வது அதிகாரம். பாருங்க, உண்மையும் நன்மையுமான நோபல் ஹார்ட் அப்படின்னு சொல்லுது. நோபல் ஹார்ட்னா இப்போ பொதுவா ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்டு முதல்ல தீர்மானம் பண்ணியிருப்பாங்க, எனக்கெல்லாம் தெரியும், இவங்க ஆலோசனையெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் சில ஸ்டூடெண்ட் கிடையாது, நோபல் ஹார்ட், உத்தமமா எனக்கு இன்னும் அறியணும், எனக்கு இன்னும் வளரணும், எனக்கு இன்னும் மாறணும். அந்த இருதயம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அந்த இருதயங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் வளரணும். உத்தமமான இருதயம், உண்மையான இருதயம், நன்மையான வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். அந்த அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு அப்படி கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல தான் ஆண்டவரும். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிருந்து, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, ஆனால் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இருக்கிற வாழ்க்கை ஒரு சின்ன வாழ்க்கைங்க. உங்க வாழ்க்கை டிராவலிங்க எடுத்து பாருங்க. சில வேளையில நம்ம ஒரு காலத்தில் 1000 ரூபாய் வாங்குறது பெரிய சாதனையா நினைச்சிருப்போம். இன்னைக்கு ஒரு 20-25 வருஷம் தாண்டி நம்ம கையில் அந்த 1000 ரூபாய் ஒன்றுமே இல்லாத போல தெரியும். இதே மாதிரி தான் வாழ்க்கை. மரண திருவாயில போகிறப்ப தான் நம்ம நிறைய காரியங்களை குறித்து வருத்தப்படுவோம். இப்படி வாழ்ந்திருக்கலாமே, இப்படி இந்த காரியத்தை சீர்திருத்திருக்கலாமே. ஆனால் எந்த மனுஷன் மரண காலத்தில் சந்தோஷப்படுவான் தெரியுமா? இந்த வசனத்தை கேட்டு தன்னை சீர்திருத்தி வாழுகிற மனுஷன் சாகுறப்ப சந்தோஷமா திருப்தியா சாவான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட கீழ்ப்படுகிற இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக.
எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுப்பி நிற்போமா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். பிசாசு எந்த விதையும் எந்த வசனத்தையும் எங்க வாழ்க்கை விட்டு திருடிட்டு போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ரீகாபா ராஷாந்தராபா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ரீகாதாராபா தீரபா ராக்கடாபா தீரபா சாந்தராபா ராக்கடாபா தீரபா ராக்கடாபா தீரபா சாக்கடாபா தீரபா ராக்கடாபா தீரபா ராக்கடாபா தீரபா. ஆமென். சாக்கடாபா தீரபா சாக்கடாபா. ஆண்டவரே மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. கரங்களை உயர்த்தி எங்க இருதயங்கள் உமக்கு பிரியமானதா மாறட்டும்பா. எங்க இருதயங்கள் உமக்கு பிரியமானதா மாறட்டும்பா. கீழ்ப்படுகிற இருதயத்தை தருவீரா. கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க, கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க. பலன் கொடுக்கிற இருதயமா மாத்துங்க ஆண்டவரே. பலன் கொடுக்கிற இருதயங்களா எங்க இருதயத்தை மாத்துங்க ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிய, வசனத்துக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். ஒரு நன்மை செய்கிற கரம் உமது பிள்ளைகளோடு இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.